அனைவருக்கும் வணக்கம். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் இக்கோவிலில் தகப்பன் சுவாமி என புகழ்பெற்று காணப்படுகின்றார். குருவாகி இருந்து அருளியதால் குருமலை என்றும், கந்தாசலம், சிறைகிரி, சிவமலை என்றும் பல பெயர்களால் இக்கோவில் அழைக்கப்படுகின்றது. இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு பெயர் திருவேரகம். இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்ற பெயரை நிலை பெற்றுவிட்டது. இங்கு சிவன் சுந்தரேஸ்வரர், தாயார் மீனாட்சி என்ற பெயரில் உள்ளதால் இக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் எனவும் அழைக்கப்படுகின்றது. தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த பிரசித்தி பெற்ற தலமாகும். இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு விபூதி அபிஷேகம் செய்யும் போது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார். சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார். கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும், அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவதாக தெரியும். இதிலிருந்து சிவனும் முருகனும் வேறு வேறு இல்லை என்பது புலனாகும். மூலவருக்கு எதிரில் இங்கு மயிலுக்கு பதிலாக யானை இருக்கின்றது. இந்திரன் சுவாமிநாத பெருமானை வணங்கி ஹரிகேசன் என்ற அரக்கனை வென்றதால் தன் காணிக்கையாக ஐராவதம் என்ற யானையை தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இக்கோவிலின் தல விருட்சம் நெல்லிமரம். பிரம்மட்டான்குளம், வஜ்ர தீர்த்தம், குமாரதாரை, சரவண தீர்த்தம், நேத்திர புஷ்கரணி போன்ற பஞ்ச தீர்த்தங்கள் இக்கோவிலில் உள்ளன. இக்கோவிலை பற்றி திருமுருகாற்றுப்படையில் நக்கீரரும், திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகளும் பாடல் பாடி அருளியிருக்கின்றனர். எல்லாம் அறிந்த ஈசனுக்கே முருகப்பெருமான் ஏன் குருவாக மாறி உபதேசம் செய்தார்? சுவாமிமலை திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் பற்றிய ஆன்மீக செய்திகளோடு நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.